வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று பிப்ரவரி 3 நடந்த முக்கிய நிகழ்வுகள். கிபி 1377 இத்தாலியின் சிசனா நகரத்தில் போப் அரசரின் படைகளினால் 2000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். 1451 சுல்தான் 2ஆம் முகமது உதுமானிய பேரரசராக முடிசூடினார். 1488 போர்ச்சுகலின் பார்த்தலோமியா டயஸ் நன்னம்பிக்கை முனையை சுற்றி வந்து மோசல் விரிகுடாவில் தரையிறங்கி தூர தெற்கு பகுதிக்கு சென்ற முதலாவது ஐரோப்பியர் என பெயர் பெற்றார். 1509 இந்தியாவில் தியூ என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் உதுமானிய வெனிஸ் குஜராத்து சமோரின் கூட்டுப்படைகளை போர்த்துகீசிய கடற்படை வென்றது. 1661 மராத்திய படைகள் பேரரசர் சிவாஜியின் தலைமையில் முகலாய படைகளை வென்றது. 1690 ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது நாணய தாள் மசாசுசெட்ஸில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1706 புரோஸ்டட் போரில் ஸ்வீடன் படையானது சாக்சனி போலந்து ருசிய கூட்டுப்படைகளை இரட்டை சுற்றி வளைப்பு யுக்தியை பயன்படுத்தி வெற்றி பெற்றது. 1781 அமெரிக்க புரட்சி போரில் பிரித்தானிய படை டச்சின் கட்டுப்பாட்டில் இருந்த சிண்டு யுசுடாசியஸ் என்ற கரீபியன் தீவை கைப்பற்றியது. 1783 ஐக்கிய அமெரிக்காவின் விடுதலையை ஸ்பானியா அங்கீகரித்தது. 1807 பிரித்தானிய படையானது சர் சாமுவேல் ஒசுமுட்டி தலைமையில் மொண்டோ வீடியோவை இன்றைய உருகுவேயின் தலைநகர் கைப்பற்றியது. 1830 கிரேக்கம் உதுமானிய பேரரசிடம் இருந்து கிரேக்கம் முழுமையாக விடுதலை அடைவதற்கு ஏதுவான உடன்பாடு லண்டனில் எட்டப்பட்டது. 1870 ஐக்கிய அமெரிக்காவில் அனைத்து இன ஆண்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது. 1876 பராகுவே அர்ஜென்டினாவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கைச்சாத்து இட்டது. 1913 ஐக்கிய அமெரிக்காவில் வருமான வரி விதிக்கும் உரிமை நடுவண் அரசுக்கு வழங்கப்பட்டது. 1916 கனடாவில் ஒட்டாவாவில் நாடாளுமன்றத்தின் மைய வளாக கட்டிடம் தீயினால் அழிந்து அதில் 7 பேர் உயிர் இழந்தனர். 1917 முதலாம் உலகப் போரில் ஐக்கிய அமெரிக்கா ஜெர்மனியுடனான தூதரக உறவை துண்டித்துக் கொண்டது. 1930 பிரித்தானியா ஹாங்காங்கின் கவுலூனில் இடம்பெற்ற மாநாட்டில் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 1931 நியூசிலாந்தில் நேப்பியர் என்ற இடத்தில் இடம்பெற்ற 7.9 ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தினால் 258 பேர் உயிரிழந்தனர். 1943 டோர்சு சுடர் என்ற அமெரிக்க கப்பல் ஜெர்மனியின் நீர்மூழ்கியினால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதில் 902 பேரில் 230 பேர் மட்டுமே உயிர் தப்பினர். 1944 இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்க இராணுவம் கடற்படைகள் ஜப்பானிடம் இருந்து மார்ஷல் தீவுகளை கைப்பற்றின.
1945ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் மணிலா நகரை ஜப்பானிடமிருந்து கைப்பற்ற அமெரிக்காவும் பிலிப்பைன்ஸும் 1 மாதம் நீடித்த போரை தொடங்கின. 1945ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் ஐக்கிய அமெரிக்காவின் 1000 விமானங்கள் பெர்லின் மீது குண்டுகளை வீசின. 2500 முதல் 3000 வரையானோர் கொல்லப்பட்டனர். 1966ஆம் ஆண்டில் சோவியத் விண்கலம் லூனா 9 சந்திரனில் தரை இறங்கிய முதலாவது விண்கலம் என்ற பெருமையை பெற்றது. 1969ஆம் ஆண்டில் யாசர் அரஃபத் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவராக தெரிவானார். 1972ஆம் ஆண்டில் ஈரானை பெரும் பனிப்புயல் தாக்கியது. அடுத்த 7 நாட்களில் 4000 பேர் உயிரிழந்தனர். 1984ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு பெண்ணிடமிருந்து மற்றொருவருக்கு கருமாற்றம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. 1984ஆம் ஆண்டில் சாலஞ்சர் விண்ணோடத்தில் சென்ற விண்வெளி வீரர்கள் ப்ரூஸ் மக்கன்ட்லஸ், ராபர்ட் ஸ்டூவர்ட் ஆகியோர் முதலாக விண்வெளியில் சுயாதீனமான நிலையில் நடந்து சாதனை படைத்தார்கள். 1989ஆம் ஆண்டில் பராகுவேயில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து 1954ஆம் ஆண்டிலிருந்து ஆட்சியில் இருந்த சர்வாதிகாரி அல்பெர்டோ ஸ்ட்ரோயஸ்னர் பதவி இழந்தார். 1998ஆம் ஆண்டில் இத்தாலியில் தாழப் பறந்த விமானம் ஒன்று கம்பிவட ஊர்தி ஒன்றின் கம்பிகளை அறுத்ததில் 20 பேர் உயிர் இழந்தனர். 1998ஆம் ஆண்டில் தம்பலகாமம் படுகொலைகளில் இலங்கை தம்பலகாமம் என்ற கிராமத்தில் ஊர்காவல் படையினரின் சுற்றி வளைப்பின் போது சிறுவர்கள் உட்பட 8 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2006ஆம் ஆண்டில் அல் சலாம் 98 என்ற எகிப்திய பயணிகள் கப்பல் ஒன்று செங்கடலில் 1721 பேருடன் மூழ்கியதில் 435 பேர் மட்டுமே மீட்கப்பட்டனர். 2007ஆம் ஆண்டில் பாக்தாத் சந்தை ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குறைந்தது 135 பேர் கொல்லப்பட்டனர். 2014ஆம் ஆண்டில் மாஸ்கோ பாடசாலை ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 கொல்லப்பட்டனர். 29 மாணவர்கள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். மேலும் பிப்ரவரி 3ஆம் நாளானது வியட்நாம் நாட்டின் கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவன நினைவு நாளாகவும் சாவோ தோமே நாட்டின் மாவீரர் நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.